ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமாஸ் குக்கிங் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம ஃப்ரெஞ்ச் கிரேப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிளாக ஈஸியான டிஃபன் ரெசிபி. நீங்கள் டக்குன்னு டிசைட் பண்ணி ஈஸியாக சீக்கிரமாக முடிச்சிடலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு முட்டையை ஒரு பவுலில் உடச்சி ஊற்றிக்கோங்க. நீங்கள் முட்டை சாப்பிட மாட்டிங்கன்னா 1/4 கப் கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ணலாம். இப்போது இதை ஆட் பண்ணிவிட்டு 1/2 டீஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணுங்கள். நீங்கள் முட்டை ஆட் பண்ணலன்னா வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ண தேவையில்லை. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் 1/4 கப் சுகர், நீங்கள் கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ணிங்கன்னா சுகர் ஆட் பண்ண வேணாம். இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நல்லா மிக்ஸ் ஆகிட்டக்கப்புறம் இதில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆயிலுக்கு பதிலாக பட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/2 கப் ஆட்டா ஆட் பண்ணுறேன். நீங்கள் மைதா கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ வீட் ஃப்ளார் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் 1 கப் பாயில் பண்ணி கூல் பண்ண மில்க், இல்லைன்னா நீங்கள் டைரெக்டாக கூட மில்க் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும், இந்த மாதிரி தண்ணியாக இருக்கணும். இப்போ ஒரு பேனில் 1/4 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு 1/4 கப் மாவை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிங்கன்னா நல்லா ஸ்ப்ரெட் ஆகும். இந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகிட்டக்கப்புறம் இது 3 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். இப்போ இது குக் பண்ணிவிட்டு திருப்பி போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு சூப்பரான கிரெப் கிடைக்கும். அப்புறம் 2 மினிட்ஸ் குக் பண்ணிவிட்டு நம்ம பிளேட்டில் வச்சு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதுவை நான் கொஞ்சம் பவுடர் சுகர், அப்புறம் கொஞ்சம் சாக்லேட் சிரப், கொஞ்சம் ஸ்ட்ராபெரிஸ், அப்புறம் பனானா வச்சு சர்வ் பண்ணுறேன். நீங்கள் அப்படியே கூட சர்வ் பண்ணிக்கலாம். இந்த மாவில் உங்களுக்கு 8லேருந்து 9 கிரெப் கிடைக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளான ரெசிபி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.